நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தில்லுக்கு தோட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்காஸ்டர் வார்காஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்காஸ்டருக்கு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு வார்காஸ்ட்டுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி சில ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபண்டிங் எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 130 மில்லியனுக்கு ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்லிட்டு வரேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணி க்ரோமில், அதாவது மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளைம் ஹேண்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட அவங்களே ஒரு ரேண்டமாக ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை வந்து நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேம், உங்கள் நேமை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு வேலட் கிரியேட், அதாவது அது கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து ஃபார்காஸ்டர் அக்கௌண்ட் நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேலட்டை கனெக்ட் பண்ணணும். வேலட்டை கனெக்ட் பண்ணும்போது எத்தீரியம் நெட்வொர்க்லேயும் இதில் நம்ம பை பண்ணலாம், ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேயும் இதில் பை பண்ணலாம். நீங்கள் ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேயே பை பண்ணுங்கள், அதுவே போதும். எத்தீரியம் நெட்வொர்க்லாம் வேணாம். எத்தீரியம் நெட்வொர்க்கில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு $70 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தானதாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். $5 உள்ள எத்தீரியம் இஎன்எஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது அவ்வளோக்கா ஒர்த்தாக இருக்காது. அதனால் நீங்கள் ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ கனெக்ட் வேலட்டை கிளிக் பண்ணி என்னோடய வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நேம் எடிட் பண்ணி நான் தில்லுக்கு தொட்டுன்னு வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுட்டு க்ளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 0.001 எத்தீரியம் கொடுத்து நீங்கள் அந்த வாப்காஸ்ட், அதாவது ஃபார்காஸ்ட் ஐடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து சைன்இன் மெசேஜை நம்ம கிளிக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃபார்காஸ்ட் ப்ரோ ஆன் ஃபார்காஸ்டர்னு வந்துருச்சு. தில்லுக்கு துட்டு அப்படின்னு வந்தாச்சு. ஓபிடி நெட்வொர்க், ஆப்டிமிசம் நெட்வொர்க் வந்ததுனால முன்னாடி ஓபின்னு இருக்குது. எத்தீரியம் நெட்வொர்க்கில் வந்தால் முன்னாடி எத்தீரியம்னு இருந்திருக்கும். யூ ஹேவ் ஜாயின் த ஃபார்காஸ்ட் ப்ரோ பிகைன் யுவர் ஃபார்காஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஷேர் யுவர் குட் நியூஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் யுவர் ரெஃபரல் லிங்க் போட்டு நம்ம ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணோம்னா நமக்கு 100 ஃபார்காஸ்ட் பாயிண்ட் வரும் அப்படின்னு போட்டிருக்குது. அதெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இது இருக்குது. அதுக்கப்புறம் க்ளைம் ஹேண்டில்னு ஒன்று இருக்குது. மறுபடியும் க்ளைம் ஹேண்டில் கொடுத்தோம்னா நம்ம இன்னொரு ஹேண்டில் கூட க்ளைம் பண்ணிக்கலாம். அது ஒரு சைடு இருந்துட்டு போதும். இதில் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டாஸ்க்கெலாம் நம்ம டெய்லி லெசன் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்தோம்னா கெட் யுவர் ஃபஸ்ட்டு லூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதில் தான் ஃபார்காஸ்டரில் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் வாப்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபார்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரோமில் ஒரு இது கேட்கும். அதில் உங்களோட ஜிமெயிலை நீங்கள் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாப்காஸ்ட் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் இன்ஸ்டால் ஆப் கொடுத்துட்டு ஒரு $490 கொடுத்து அது நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு தான் நான் $5 செலவாகும்னு சொன்னேன். நீங்கள் கூகுள் பே, யூபிஐ எதை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு உங்கள் வேலட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் போயிட்டு ஆப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நான் பேயெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு வேலட்டை கனெக்ட் பண்ணணும். நம்ம ஃபார்காஸ்டர் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்காஸ்டர் ஹேண்டிலை வந்து நம்ம வாப்காஸ்ட்குள்ளே கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வாப்காஸ்ட் ஆப்பு. இதில் நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வெரிஃபைடு அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ வெரிஃபைடு அட்ரஸை கிளிக் பண்ணி வெரிஃபை ஆன அட்ரஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட்னு இருக்குது. ஸோ கனெக்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் எல்லாமே வருது, டோக்கன் பாக்கெட் எல்லாமே வருது. நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே தான் நான் ஆப்பை, அதாவது இது வச்சுருக்கேன். ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரை நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன் இருக்குது. ஸோ எத்தீரியம் கிளிக் பண்ணி கனெக்ட் வேலட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மெட்டாமாஸ்கே நம்ம கிளிக் பண்ணுவோம். வேலட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் மெசேஜ்னு கேட்குது. ஸோ சைன்இன் மெசேஜையும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். வாப்காஸ்ட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்காஸ்ட் ஹேண்டில் பை பண்ணி வச்சுருந்த பார்த்தீங்களா அக்கௌண்ட்டு, அது கனெக்ட் ஆகிருச்சு. இப்போது இந்த வாப்காஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு வேலையே இருக்குது. இந்த வாப்காஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும்னா நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளேயே போயிடலாம்.
ப்ரொஃபைலுக்குள்ளே போனோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 38 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. நான் 29 பேரை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் வந்துடும். அந்த சிம்பிள் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஏர்ட்ராப்புக்கு ஆல்மோஸ்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் டெய்லி போஸ்ட்டு போடணும். நான் போஸ்ட்டு போட்டேன் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆச்சு. நீங்கள் டெய்லி போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு லைக்ஸ் எல்லாம் வாங்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட லைக் போடல. இதுக்கு ஒரு 2 லைக் வந்திருக்கு, இதுக்கு ஒரு 2 லைக், இது மாதிரி 2 லைக் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஒரு டெய்லி ஒரு 100 லைக்கு 100 ரிட்வீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ டெய்லி போஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? போஸ்ட் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமுக்கு போயிட்டு இதில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட்டு போடலாம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், என்ன வேணால் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை நான் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்கை கொடுத்தீங்கனாலே எல்லோரும் லைக் அண்ட் ரிட்வீட் பண்ணுவாங்க. எல்லாருமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாருக்கும் 100 லைக்கு 100 ரிட்வீட் விழுகும். நீங்கள் பாட்டு உங்கள் லிங்கை மட்டும் அந்த குரூப்பில் போட்டுட்டு எனக்கு போதும்பா அப்படின்லாம் போயிடாதீங்க. நீங்கள் லிங்க்கு லிங்கை போட்டுட்டு மற்றவங்க போடுற லிங்க்குக்கு நீங்கள் லைக்கு எல்லாமே பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை மட்டும் எல்லோரும் ஃபாலோ பண்ணாமல் போதாது. நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களையும் நீங்கள் திரும்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 400 ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க ஈஸியாகவே. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாப்காஸ்ட்குள்ளே ஆக்டிவாக இருங்க. அதே மாதிரி பேஸ் நெட்வொர்க் இருக்கும். உங்களோட ஃபார்காஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்களா ஒரு மெட்டாமாஸ்க் அட்ரஸ்க்கு, அதில் ட்ரான்சாக்ஷன் நிறையா பண்ணிக்கிட்டே இருங்க. பேஸ் நெட்வொர்க்கில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அந்த மெட்டாமாஸ்க்கே நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கணும். ஸோ எல்லா சைடும் நம்ம ஆக்டிவாக இருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ஏர்ட்ராப்பாக வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கஷன் குரூப்பில் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.